திருவாரூரில் நேற்றிரவு பெய்த கனமழையால் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷிடம் கேட்கலாம். வெங்கடேஷ், திருவாரூரில் மழை நிலவரம் என்ன? விவரம். திருவாரூர் மாவட்டத்தில் டிட்வா புயல் சற்று ஓய்ந்த நிலையில் 2 தினங்களுக்கு பின்னர் நேற்று மாலை மிக கனமழை அதிகமாக பெய்தது. குறிப்பாக 3 மணி நேரத்தில் சுமார் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையாக பெய்த நிலையில் திருவாரூர் நகர்ப்பகுதியில் உள்ள ஐந்திப்பிள்ளார் கோயில் அருகே உள்ள ஆத்தாக்குளம் பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் தற்போது சூழ்ந்துள்ளது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த மழை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தண்ணீரை வடிய வைக்கும் முயற்சி ஈடுபட்டு தற்போது வடிந்த நிலையில் தற்போது ஒரே இரவில் பெய்த மழை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி தற்போது வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் வீட்டிற்குள் சில பகுதியில உள்ளாரியம் இருக்குங்கிறதுனால பொதுமக்கள் அவதி அடைஞ்சு வராங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தண்ணீரை வடிய வைக்கும் பணி ஏற்பாடு செய்யணும், நிரந்தரமான வடிகால் வசதியை செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம், நீடாமங்கலம், குடவாசல், கமலாபுரம் எல்லா பகுதியிலும் பெய்தது. இதே போல அதிகபட்சமாக திருவாரூர்ல 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெஞ்சதும், நீடாமங்கலத்துல அதிகபட்சமாக 7.8 சென்டிமீட்டர் அளவிற்கும், மன்னாடியில 7.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. குறிப்பா இரவில் மட்டும் பெய்த மழை இது. சுமார் 2-3 மணி நேரத்துல பெய்த மழையால் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தண்ணீரை வடிய வைக்கும் நடவடிக்கைகளும் தற்போது ஈடுபட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.